20 வருஷத்துக்கு 20 வருஷம் முன்னாடி சவுக்கு மரத்தை வெட்ட முடியாது. அது வெட்டத்துக்கு ஃபாரஸ்ட் பர்மிஷன் வேணும். சவுக்கு மரத்தை வெட்ட முடியாது. அதே மாதிரி தேக்கு மரத்தை வெட்ட முடியாது. எல்லாத்துக்கும் பர்மிஷன். இன்னைக்கு எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சுல. அது மாதிரி இதுவும் இன்னும் 20 வருஷ காலத்துல எல்லாமே ஃப்ரீ ஆயிடும். ஏன்னா அரசாங்கமே பணத்துறையை சந்தனத்தையும் செம்மரத்தையும் நடுறதுக்கு கண்ணில் ஃப்ரீயாவோ குறைஞ்ச அளவு காசு வாங்கி கொடுத்துட்டு தராங்க. முன்கூட்டி பதிவு செஞ்சுட்டு கண்ணு ஃப்ரீயாவே கிடைக்கும். அவங்க கூட குடியிருக்க கண்ணுறதுக்கு அவங்க ஒரு காசு கொடுத்து உதவி செய்யறாங்க விவசாயிகளுக்கு. ஸோ நம்ம வந்து திட்டமிடல் வேண்டும். விவசாயிக்கு திட்டமிடல் கிடையாது. இப்போ இண்டஸ்ட்ரியில இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போட்டு பேங்க்ல லோன் வாங்கி பெரிய பில்டிங் கட்டி அது வந்து நாங்கள் 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட் போடுறாங்க. விவசாயிக்கு அந்த ப்ராஜெக்ட் போடணும். இப்போ நிறைய படிச்ச விவசாயி வந்துருக்காங்க. இவங்களும் ஒரு ப்ராஜெக்ட் லோன் கொடுத்து கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் பயிர் வச்சிருக்கோம், ஊடு போய் பண்ண போறோம், ஆடு மாடு வளர்க்க போறோம், ஸோ கோழி பண்ண வைக்க போறோம். இப்படிலாம் சேர்ந்து மிக்சட் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம பண்ணோம்னு சொன்னா நமக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும். 27 வருஷம் நம்ம எப்படி சாப்பிட்டு சாப்பிடுறது, 30 வருஷம் எப்படி சாப்பிட்டு சாப்பிடுறது ஒரு கேள்வி தான் கேட்கக்கூடாது. நம்ம வந்து 1/3 ஆஃப் லேண்ட் தான் வந்து மரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம். 1/3 ஆஃப் லேண்ட் மீதி கூட்ட நீங்க பண்ணிக்கோங்க. ஆட்டு பண்ண மாட்டு பண்ண எல்லாமே வைங்க. இதை ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் ஒன்றும் கேட்க போறீங்க நம்ம இஷ்டம். நீங்க ஒரு விவசாயி சுதந்திரமானவங்க. உங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு அரசாங்கம் நிறைய பணம் செய்யுது. இப்போ வந்து நீங்க எதை கேட்டாலும் பேங்க் போய் கேட்டீங்கன்னா நியாயமா கரெக்டாக நீங்க பேமெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுங்க. தள்ளுபடி பண்றாங்கன்னு சொல்லி நாட்டையும்